இந்த பதிவில் பௌர்ணமி திதியை பற்றி பார்ப்போம். பௌர்ணமி திதியானது திதிகளின் வரிசையில் 15வது இடத்தை பிடிக்கிறது. திதிகளின் வரிசையில் பௌர்ணமி முக்கியமான இடத்தை பிடிக்கும். ஆடி பௌர்ணமி, சித்திர பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி போன்றவை மிகவும் முக்கியமான தினங்கள். உலகில் உள்ள உயிர்களுக்கு உயிர் தரும் சக்தி உடையது பௌர்ணமி. அன்று சந்திரனின் ஆற்றல் பல மடங்கு இருக்கும். இந்த சந்திரன் மனோகாரகன் ஆவார், அதாவது நம் மனதை ஆள்பவர். இந்நாளில் மனிதர்களின் மனநலம் பாதிக்கப்பட்டு பல குற்றங்கள் மற்றும் தவறுகள் நிகழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதை தவிர்க்கத்தான் இறை நினைப்போடு பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செய்ய சொன்னார்கள் நம் முன்னோர்கள். பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடியவர்கள், புத்தி கூர்மை மிகுந்தவர்கள், பொறுமை உடையவர்களாக இருப்பார்கள், சத்தியம் தவறாதவர்களாகவும் இருப்பார்கள். பௌர்ணமி திதி என்பது சுமாரான சுபபலன் கொண்ட திதியாகும். இந்நாளில் தாலி கயிறை மாற்றலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், தொழில் தொடங்கலாம். வெளியூர் போக்குவரத்திற்கு மிகவும் நன்மையான நாள். பத்திரப்பதிவு போன்றவையும் செய்யலாம். பௌர்ணமி அன்று புதிய பொருட்களை வாங்குவது, புதிய செயல்களில் ஈடுபடுவது, விற்பது போன்றவற்றை செய்யக்கூடாது. கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, வளைகாப்பு செய்யக்கூடாது, வரன் பார்க்க செல்லக்கூடாது. பௌர்ணமி தினத்தில் அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. பராசக்தியை இந்நாளில் வழிபட்டு வந்தால் அன்னையின் பரிபூரண அருள் கிடைக்கும். பௌர்ணமி திதிக்கான தெய்வம் சிவன், பராசக்தி.